உங்களுடைய வாழ்க்கையில முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பண்புகள் 5 என்றால் எதையெல்லாம் வரிசைப்படுத்துவீங்க? யாராவது சொன்னீங்கன்னா பரிசு கொடுங்க. சரி, வெரி குட். வா. Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. 2 மணி நேரம் காக்க வைப்பது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. எவ்வளவு பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் அதை 2 நிமிடம் ஒத்தி வைத்து விட்டு வந்திருக்கின்ற விவிஐபியை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். 2 மணி நேரம் ஒரு மனித வாழ்க்கையில் சும்மாக அமர்ந்திருந்தால் எவ்வளவு பெரிய கொடிய தண்டனை அது. கடந்த 20 ஆண்டுகளாக நான் மனிதநேயத்தின் வாயிலாக மாணவர்களை தயார் செய்கின்ற பொழுது நான் கண்டறிந்த ஒரு உண்மை என்னவென்றால், போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்கள் அந்த போட்டி தேர்வின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கே ஒரு பயிற்சியாகத்தான் முதல் தேர்வு அமைகிறது. +2 முடித்து பட்டப்படிப்பிலே இணைந்து படிக்கின்ற பொழுதே போட்டி தேர்வை பற்றிய புரிதல் இருந்தால் 3 ஆண்டு கழித்து வெளியே வந்தவுடன் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை பெறலாம். 24 மணி நேரத்தை திட்டமிட வேண்டும். அதிகாலை படிப்பை போல் உங்கள் மனதில் பதியுவது வேற எதுவும் கிடையாது. செய்தித்தாள்களையும் செய்திகளையும் அன்றாடம் என்ன நடைபெறுகிறது உலகத்தில், நாட்டில், வாழ்வியலில் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் ஒரு பொது அறிவு மிக்க ஒரு அதிகாரியாக ஒரு தேர்வை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றலை பெற முடியும். Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. மனித நேயமும் பொறுப்பும் பணிவும் ஒரே மனிதனில் சேர்ந்துள்ள ஒரு அரிய பிரதிபலிப்பு. அது மட்டும் இல்லாம மனிதநேயம் மற்றும் கல்வியால் நாட்டை உருவாக்க நினைக்கும் முன்னாள் சென்னை மாநகராட்சி மேயர் திரு சைதே துரைசாமி அவர்களை பிகைண்ட் நோட்ஸின் மை சக்சஸ் ஜர்னி ப்ரோக்ராம்ல வரவேற்பதில் பிகைண்ட் நோட்ஸ் பெருமை கொள்கிறது. மகிழ்ச்சிகரமான வெற்றியாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களின் திறமைக்கும் அவர்களுடைய வெற்றிக்கும் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக இங்கே பரிசு வழங்கி பேசிய IAS அதிகாரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்த சகாயம் அவர்கள் இங்கே நல்ல பல கருத்துக்களை சொல்லி பாராட்டி பேசினார்கள். IAS அதிகாரம் எப்படி வந்தது, அதை எப்படி பெற்று படிப்படியான வளர்ச்சியை பெற முடிந்தது, அப்படி அதிகாரிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். என்னுடைய மனிதநேய மாணவி கதிர் செல்விக்கு நான் முந்தா நாள் சொன்ன அறிவுரை இப்பொழுது சரியா இருக்கா? நான் என்ன சொன்னேன்? யாரையும் காக்க வைக்கக்கூடாது, எப்படி பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதைத்தான் இங்கே சகாயம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அதிகாரியாக இருப்பவர் தன்னை யார் பார்க்க வருகிறார்களோ, சந்திக்க வருகிறார்களோ, கோரிக்கை மனுவோடு வருகிறார்களோ அவர்களை ஒவ்வொரு அதிகாரியும் உறவாக எண்ண வேண்டும். அவர் சொன்னார் பார்த்தீர்களா, 2 மணி நேரம் காக்க வைப்பது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. எவ்வளவு பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் அதை 2 நிமிடம் ஒத்தி வைத்து விட்டு வந்திருக்கின்ற விவிஐபியை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். 2 மணி நேரம் ஒரு மனித வாழ்க்கையில் சும்மாக அமர்ந்திருந்தால் எவ்வளவு பெரிய கொடிய தண்டனை அது. ஆகவே அவர் ஒரு சரியான கருத்தை இங்கே பகிர்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பதவி, அதற்கு கூட ஒரு நிகழ்ச்சி சொன்னார் அல்லவா, அந்த மதுரை இன்சிடென்ட் நிகழ்ச்சி, அதிலே அப்போ அங்கே டிஆர்ஓவாக இருந்தது என்னுடைய மாணவி பிரியதர்ஷினி. அவர் அந்த கதையை சொன்னார். பிரியதர்ஷினி வந்து சொன்னார் என்ன நடந்தது, எப்படிப்பட்டது. அவர் ஒரு நேர்மையான நல்ல பெண் அதிகாரி. ஆகவே நேர்மையான அதிகாரியாக நீங்கள் இருந்தால் அதுதான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய நன்றி கடன். பல பேர் என்ன, நானும் IAS ஆகணும், கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து உடனே சேர்ந்து படித்தால் உடனே IAS ஆகிவிடலாம் என்று பலர் அப்படி நினைக்கிறார்கள். அப்படி நினைத்து பல மாணவர்கள் பொருளாதாரத்தை இழந்தும் தங்களுடைய இளமையை இழந்தும் வேலைவாய்ப்பின்றி 30 வயது வரை 35 வரை போட்டித் தேர்வை எழுதி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏன் ஏற்படுகிறது என்றால், போட்டித் தேர்வை எழுதுகின்ற மாணவர்களுக்கு புரிதல் அல்லது உணர்தல் அல்லது அந்த தேர்வை எப்படி எதிர்கொள்வது
என்ற விவரங்களை சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் தனியார் பயிற்சி நிறுவனங்களில் படிக்கிறார்கள். ஆனால் பயிற்சி நிலையங்களில் படிக்கின்ற அனைவருமே வெற்றியாளர்களாக முடியுமா? வெற்றி பெற்ற உங்களுக்குத்தான் தெரியும். எத்தனை முறை முயற்சி செய்தால் அந்த வெற்றியை பெற முடியும். அந்த முயற்சி எடுக்கின்ற ஒவ்வொரு முறையும் போட்டித் தேர்வுகளில் ஒரு போட்டியாளர் எத்தகைய மன உளைச்சலுக்கும் தேர்வு முடிவு வெளியே வருகின்ற வரை மன அமைதியின்றி இருப்பதற்கும் காரணம் என்ன என்று நான் ஆய்வு செய்தேன். கடந்த 20 ஆண்டுகளாக நான் மனிதநேயத்தின் வாயிலாக மாணவர்களை தயார் செய்கின்ற பொழுது நான் கண்டறிந்த ஒரு உண்மை என்னவென்றால், போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்கள் அந்த போட்டித் தேர்வின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கே ஒரு பயிற்சியாகத்தான் முதல் தேர்வு அமைகிறது. அதற்கு பிறகுதான் 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை என்று தேர்வில் வெற்றி பெற முடிகிறது. நான் கண்டறிந்த ஒரு உண்மை என்னவென்றால், இந்த போட்டித் தேர்வை பற்றி புரிதலை +2 முடித்து பட்டப்படிப்பிலே இணைந்து படிக்கின்ற பொழுதே போட்டித் தேர்வை பற்றிய புரிதல் இருந்தால் 3 ஆண்டு கழித்து வெளியே வந்தவுடன் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை பெறலாம். அதனால்தான் மனிதநேய அறக்கட்டளை இந்த 20 ஆண்டுகளில் கொரோனாவுக்கு பிறகு தொலைக்காட்சியில் வகுப்பெடுத்தோம். அதற்கு பிறகு ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே பணியாற்றி கொண்டே படித்து கொண்டே போட்டித் தேர்வு என்றால் என்னென்ன பாடங்களை படிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி மனிதநேய இலவச IAS கல்வி அறக்கட்டளை இன்றைக்கு 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் இணையதளத்தில் படிக்கின்ற வகையில் வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. திறமையுள்ளவர்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் மட்டும் போதும். பயிற்சி மையங்களில் படிப்பதால் வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் தயவு செய்து அந்த நினைப்பை விட்டுவிடுங்கள். உங்களிடத்தில் இருக்கின்ற திறமைக்கு எல்லா பயிற்சி மையங்களும் ஒரு வழிகாட்டுதல். உன்னிடத்தில் அக்கறை, எஸ் ஐ கேன் என்ற தன்னம்பிக்கையுடன் ஒரு போட்டியாளரும் ஒரு தேர்வை எதிர்கொள்கின்ற பொழுது அந்த போட்டித் தேர்வில் நான் வெற்றி பெற முடியும், அப்படி என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த சிந்தனையை முன்னிறுத்தினால் எஸ் யூ கேன். நேர மேலாண்மை தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு திட்டமிடுதல். 24 மணி நேரத்தை திட்டமிட வேண்டும். அதிகாலை படிப்பை போல் உங்கள் மனதில் பதியுவது வேறு எதுவும் கிடையாது. 4 மணிக்கு எழுந்து அந்த 2 மணி நேரம் நீங்கள் படிக்கின்ற படிப்பு இருக்கிறதல்லவா, அது உங்களுடைய மனனம் செய்கின்ற பொழுதும் சரி, புரிந்து கொள்வதும் சரி, சரியான தருணமாக இருக்கு. அப்படி என்றால் தினமும் அட்டவணைப்படுத்த வேண்டும். 24 மணி நேரத்தில் எத்தனை மணிக்கு எழுந்து, 4 மணிக்கு எழுந்து அதிலே இருந்து திட்டமிடுதல். என்ன படிப்பது, நமக்கு அன்றாடம் தேவையான நேரம் என்ன, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவது, காலை சிற்றுண்டி எத்தனை மணிக்கு, அதற்கு பிறகு இப்படி இரவு படுக்கின்ற வரை அட்டவணைப்படுத்த வேண்டும். நேர மேலாண்மையை கடைபிடித்து இரவு எக்காரணத்தை கொண்டும் 8 மணிக்கு மேல் 8:30 மணிக்கு மேல் படிக்கக்கூடாது. 9 மணிக்கு படுத்தால் 3 மணிக்கு எழுந்து கொள்ளலாம். 6 மணி நேரம். இப்படி திட்டமிட்டு அட்டவணையிட்டு நேர மேலாண்மையை கடைபிடித்தால், அக்கறையோடு படித்தால், புரிந்து பாடத்தை படிப்பதை, மனனம் செய்வதை, எழுதி பார்ப்பதை என எல்லா வகையிலும் அதற்கு நேரத்தை ஒதுக்கி போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். செய்தித்தாள்களையும் செய்திகளையும் அன்றாடம் என்ன நடைபெறுகிறது உலகத்தில், நாட்டில், வாழ்வியலில் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் ஒரு பொது அறிவுமிக்க ஒரு அதிகாரியாக தேர்வை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றலை பெற முடியும். இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது, பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் என்ன ஆனது, என்ன நிலை, இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆக ஒரு போட்டித் தேர்வில் பங்கு பெற வேண்டும் என்றால் ஒரு மாணவன் 6ஆம் வகுப்பிலிருந்து செய்தித்தாள்களை படிக்கின்ற ஒரு பழக்கத்தை பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். நீங்களும் மற்றவர்களுக்கு இனிமேல் சொல்ல வேண்டும். ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு மாணவன் செய்தித்தாள்களை தொடர்ந்து படிக்கின்ற ஒரு பண்பினை பெற்றால் அவனுக்கு உலக நடப்புகள் எல்லாம் தெரியும். உலக நடப்புகளை எல்லாம் போட்டித் தேர்விலே பங்கு பெறுகின்ற பொழுது ஒரு பட்டப்படிப்பை முடித்ததற்கு பிறகு போட்டித் தேர்வுக்காக படிக்கிறேன் செய்தித்தாள்களை என்று படித்தால் அது போதுமானதாக இருக்காது. இந்த 20 ஆண்டுகளில் நான் அப்படி சொல்லி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற மாணவிகளை உருவாக்கிய பெருமை மனிதநேயத்திற்கு ஏராளமான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் திட்டமிடுதல். திட்டமிட்டு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில்
தன்னுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் பயன்படுத்துதல். அப்படி இருக்கின்ற மாணவர்கள் போட்டித் தேர்வில் எளிதாக வெற்றி பெறலாம். உங்களுடைய வாழ்க்கையில முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பண்புகள் 5 என்றால் எதையெல்லாம் வரிசைப்படுத்துவீங்க? யாராவது சொன்னீங்கன்னா பரிசு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் சார், செகண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட், தேர்ட் வந்து சின்சியாரிட்டி, ஃபோர்த் வந்து கன்சிஸ்டன்ஸ், ஃபிஃப்த் வந்து பேஷன்ஸ். நான் வந்து இப்படி இந்த 5 வந்து முதன்மைப்படுத்துறேன். சரி, வெரி குட். வா. நம்பர் 1 ஹெல்த் இல்லையா? ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை வழங்குகிறது, ஒரு நொடி பொழுதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இப்படி எண்ணற்ற ஏராளமான விஷயங்களை படித்த நீங்கள் மற்றவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும். கிராமத்திலே சொல்லுவார்கள், அது படித்த பையன் படித்த பொண்ணு எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஆனால் உங்களிடத்தில் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அம்சங்கள் குறைவாக இருக்கிறது. அதை சரியாக நீங்கள் உங்களை முறைப்படுத்துங்கள், சரிப்படுத்துங்கள். 3 மணி நேரம் திரைப்படம் பார்ப்பதல்ல வாழ்க்கை. மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நொடிப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, மனநிறைவாக இருப்பதற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் புரிந்து உணர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் மனிதநேயம். மனிதநேயம் என்றால் என்ன தெரியுமா? மனிதநேயம் பாகுபாடு இல்லாமல் சக மனிதனை உறவாக எண்ணி பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது. மனிதநேய சிந்தனை என்பது தனக்கு பசித்தால் மற்றவனுக்கு பசிக்கும் என்ற உணர்தல். தனக்கு பிடிக்காதது மற்றவர்களுக்கும் பிடிக்காது, அப்படி பிடிக்காத செயலை செய்யாமல் இருப்பது. இப்படி ஏராளமான பண்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். எனவே வெற்றி பெற்ற அதிகாரிகள் கடமை உணர்ச்சியோடு நேர்மையாக, நாணயமாக, ஊழலற்ற அதிகாரிகளாக, மனிதநேய சிந்தனை உள்ள அதிகாரிகளாக உங்களுடைய பணியில் நீங்கள் சிறந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் யார் வந்தாலும் அவருடைய குறைகளை பிரதிபலன் பாராமல் செய்து ஜனநாயக மாண்பினை காப்பாற்றி நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி சார். ஒவ்வொரு பணியிலையும் முக்கிய தேவை வந்து மனிதநேயம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கீங்க. அதற்காக தான் வந்துட்டு உங்களோட செயலும் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. 2 TNPSCயில் அதாவது வெற்றி பெற்ற மாணவர்கள் நம்மிடையே இப்போ இணைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு உங்கள் கையால் வழங்கிடலாம் சார். முதல்ல கதிர்ச்செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு சந்தோஷ்குமார் அவர்களை மேடை கலைஞர். இன்னும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். மிக்க நன்றி சார் உங்களுடைய வருகை நேரத்தில். Behind Notes My Success Journey, title sponsor, Danish Hagmat College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse, and Varanda IAS, where your dreams became reality. Powered by SRM University, Vadapalani campus, shaping minds, shaping future. Admission open now in SRM University, Vadapalani campus. Aroma Agma Ghee, Ananda Anubhavam, Aroma Agma Ghee. Manju Groups, building legacies beyond boundaries. Velamal Nexus, dedicated to excellence. Danish Ahmad College of Engineering, Tambaram, Chennai, and Veranda IAS presents Behind Notes My Success Journey, powered by SRM University, Vadapalani campus, Aroma Agma Ghee, Manju Groups, Velamal Nexus.